சோ 12வது அதிகாரம் நம்முடைய ஒரு திறவுகோல் அதிகாரம். யாத்திராகமம் புத்தகத்தோட மிகப்பெரிய திறவுகோல். அதுதான் நம்ம இந்த நாள்ல சில ஒரு 14 வசனங்கள் வரைக்கும் தான் நான் பார்க்க போறோம். அந்த 12 வசனத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா நான் சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். சரியா? நம்ம முதல் 2 வசனங்களை யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கலாமா? நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிரதான மாதம். எந்த மாதம்? இந்த ஆண்டவர் விடுதலையாக்க போறார் இல்லையா? இந்த விடுதலையாக்க போற இந்த மாசம் இருக்கு இல்லையா? இந்த மாசம் பிரதான மாசமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த மாசத்துடைய பேர் என்னன்னா ஆபிப் மாசம். இந்த மாசத்துக்கு பேர் என்னங்க? இந்த மாசம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாசம் ஆபிப் மாசம் அல்லது நிசான் மாசம் கூட என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எங்க இருக்கு பதில்னா 13வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கு. நீங்க வாசிங்கன்னா இதுக்கு ஆபிப் மாசம் தான் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இந்த ஆபிப் மாசம் அவங்களுக்கு ஒரு பிரதான மாசம். இந்த ஆபிப் மாசத்துல என்ன நடந்துச்சு? ஆபிப் மாசத்துல என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆபிப் மாசத்துலதான் இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய தொடக்கமா இருந்துச்சு. இஸ்ரவேலுக்கு என்னவா இருந்துச்சுங்க? ஒரு புதிய தொடக்கம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடந்த இந்த மாசம் வருடத்தின் முதல் மாசமா கூட ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவர் அங்க அப்படிதான் எழுதுறார். இது உங்களுக்கு வருஷத்தினுடைய முதல் மாசம். பாருங்க, இந்த மாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு தொடக்கம். பெரிய நீண்ட நெடிய ஒரு சரித்திரம், ஒரு நிகழ்ச்சி இங்க முடிவு பெற்று புதிய சரித்திரமாக, ஒரு புதிய தேசமாக, ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக இந்த தேசம் இங்க இருந்து கடந்து போக போகுது. அது எங்க நடந்துச்சுன்னா இந்த முதல் மாசம், இந்த ஆபிப் மாசம் நடந்துச்சு. ஆகையினாலே இததான் வருஷத்துல முதல் மாசம் ஆண்டவர் வைக்க சொன்னார். நமக்கு வருஷம் இருக்கு இல்லையா? வருஷத்துல முதல் மாசம் ஜனவரி மாசம், ஆங்கில வருடப்பிறப்பு. தமிழுக்கு தெரியும், நமக்கு சித்திரை 1 தான் நமக்கான வருஷம். ஆனா எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கான அவங்களுடைய கேலண்டர்ல பாருங்க தேதியே இல்லை. அவங்களுக்கு தேதினா என்னன்னு தெரியாது. எவனோ ஒருத்தர் நாட்டுல அடிமையா இருக்காங்க, அவன் சொல்றதுதான் தேதி, அவனுக்கு உள்ளதான் எல்லாமே அவங்க ஆசரிச்சு கொண்டிருந்தாங்க. வெளியில போகும்போது ஆண்டவர் எப்படி அனுப்புனாரு? உனக்கு இதாண்டா வருஷத்துல முதல் நாள், உனக்கு இங்க இருந்து காலண்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாருல, முதல் தொடக்கம் அங்கதான் ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வருஷத்துல இந்த மாசம் உனக்கு முதல் மாசமா இருக்கணும். எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கா நம்ம அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய வல்லமையான மீட்பின் செயலை நினைப்பூட்டும் மாதமாக இந்த ஆபிப் மாசம் இருந்துச்சு. நிறைய நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இதோ 1, 2 நடக்கல, எக்கச்சக்கமான நிகழ்ச்சி இதுல நடந்துச்சு. அதனால இதை ஒரு பிரதான மாதமாக இதை ஆண்டவர் அவங்களுக்கு நித்தியமாக அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி அடுத்து 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். சரி, போதும். இங்க பாக்குறோம், இந்த பஸ்கா நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சாயங்கால வேலையில அவர் ஆரம்பம் ஆகுது. வாதை 10வது இறுதியான வாதம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த வாதம் நடக்கும்போது நீங்க என்ன செய்யணும், உங்களை தப்பித்துக் கொள்வதற்காக நீங்க செய்ய வேண்டியதான ஒரு சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனம் சொல்லி கொடுத்தாங்க. அதுல முதல் காரியமாக ஒரு வீட்டின் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அப்போ இங்க இந்த பஸ்கா நிகழ்ச்சி எதை பிரதானமாக கொண்டிருக்குன்னா ஒரு குடும்பத்தை பிரதானமாக கொண்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். பஸ்கா நிகழ்ச்சி என்றாலே குடும்பம் தான். குடும்பமாக ஆசரிக்கிறதான ஒரு பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை. சரியா? இப்ப இந்த பஸ்காவில பாத்தீங்கன்னா குடும்பத்தை முக்கியத்துவம் படுத்துகிறதான ஒரு சம்பவம். வீடு பிளஸ் வீட்டு தலைவன், குடும்பத்தோட தலைவர், அதை பிரதானமாக இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது நம்மளால அங்க அந்த வசனங்களை வாசிக்க முடியும். இதை நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய், இந்த சபை இருக்குல்ல, சபை நமக்கு இப்ப இருக்கிற சபை ஒரு குடும்பம் தானே. சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் தலைவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் குடும்பத்தின் தலைவர். எப்படி இஸ்ரவேல் தேசத்துல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய மீட்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்கிறானோ, அதே போல இந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிறதான பஸ்காவாகிய அந்த கிறிஸ்துவானவர் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக தன்னைத்தானே பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இதனை 1 கொரிந்தியர்
5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க நம்மளால வாசிக்க முடியும். சோ இந்த குடும்பத்துக்கென்று ஒரு தலைவர் உண்டு. அந்த தலைவன் தான் தன் குடும்பத்தோடைய மீட்பை உறுதி செய்யும்படியாக ஒரு ஒரு மிருகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த சபையாகிய இந்த கிறிஸ்துவோட குடும்பத்தை மீட்டுக் கொள்வதற்காக என் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து அவரே தன்னை பலியாக அர்ப்பணித்தார் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். அப்போ தலைவனுடைய குணாதிசயங்களை கொடுத்து முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம். அவன் சாந்த குணம் உள்ளவனா இருக்கணும், தாழ்மை உள்ளவனா இருக்கணும். அதோடு கூட இன்னொரு குணாதிசய தலைவனுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? தியாகம், அர்ப்பணிப்பு. தலைவனுக்கான இன்னொரு குணம் என்ன தெரியுங்களா? அர்ப்பணிப்பு. என் ஆண்டவர் என் குடும்பத்தின் தலைவராக இருக்கிற இந்த சபைக்கு தலைவராக இருக்க என் ஆண்டவர் தன்னைத்தானே அர்ப்பணித்தார் மீட்புக்காக. அல்லேலூயா. அடுத்த சம்பவத்தை அடுத்த நாள் 5வது வசனத்துக்கு நேரம் போயிருங்களேன். ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து என்ன அந்த குடும்ப தலைவர் என்ன பண்ணும்? இந்த மாசத்தோட 10ஆம் தேதியில ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். அதை 14ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணும்? வச்சிருக்கும் இல்லையா? இப்ப அந்த ஆட்டுக்குட்டி பஸ்காவுக்கு பலியாகக்கூடிய இந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த பலி எப்படிப்பட்ட தன்மை உடையதா இருக்கணும், அதை குறித்து தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமா அம்மா? பழுதற்றதா. முதலோட தகுதி என்ன தெரியுமா? அந்த பலிக்கான தகுதி பழுதற்றதா இருக்கணும். 2வது தகுதி அது ஒரு ஆணாடா இருக்கணும், பெண்ணாடு இல்ல, ஆணாடா இருக்கணும். 3வது தகுதி ஒரு வயது உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்து இது அது எதுல வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை 4 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். வைத்திருந்து 4வது நாள் 14ஆம் தேதி சாயங்கால வேலையிலே அதை என்ன பண்ணும்? அடிக்க வேண்டும். பாருங்க, இது ஆண்டவர் நியமமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாரா? இப்ப பஸ்காவாகிய கிறிஸ்து என்னுடைய குடும்பத்தை மீட்டுக் கொள்வதற்காக அவரே தனித்தானே பலியா ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுத்து அந்த பலிக்கான தகுதியை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, என் பஸ்காவாகிய அந்த கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அந்த கடைசி இரவுல அவர் கைது செய்யப்படுகிறார். கடைசி இரவுல என்ன பண்றாருங்க? கைது செய்யப்படுகிறார். காலை வரைக்கும் அவர் என்ன பண்ணாங்க? சோதித்து பார்த்தார்கள். ஒரு குற்றத்தையும் அவர் மரணத்துக்கான என்ன இல்ல, ஒரு குற்றமும் பாவமும் அவர்கிட்ட இல்லாதவராய் பரிசுத்தரா அந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமாமா? பழுதற்றதா. பஸ்காவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேண்டும். ஏன்னா பஸ்காவுக்கு கிறிஸ்துவும் பழுதற்றதா இருந்தார். அப்புறம் 4 நாட்கள் என்ன பண்ணாங்க? இந்த பஸ்காவை ஆட்டுக்குட்டியை 4 நாள் சோதிச்சு பார்க்கணும். ஒரு வயசு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டாங்களா? பழுதெல்லாம் செக் பண்ணிட்டேன். 4 நாள், ஒரு நாள் இல்ல, 4 நாள் வச்சு சோதிச்சு பார்க்கணும். 4ஆவது நாள் தான் அதை பலி செலுத்தணும். என் ஆண்டவரை எல்லா விதத்திலும் சோதித்து பார்த்தார். சாயங்கால வேலையில பஸ்கா பலியாக ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இடத்த நாம் பார்க்க போகிறோம். அடுத்து 5வது வசனம் 7வது வசனம் வாசிங்களேன். கொஞ்சம் எடுத்து நாங்கள் அதை குசிக்கும் வீட்டு வாசல் நிலைகாலிகளில் 2 நிலையின் மேல் சட்டத்தில் தெளித்து. சரி, ஓகே. இப்ப 7வது வசனம் வரும்போது ஒரு திட்டத்தை மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. தலைவன் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும், அது பழுதற்றதா இருக்கணும், ஒரு வயசு ஆணா இருக்கணும், எல்லாம் ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப பஸ்காவை என்ன பண்ணும்? அடுத்து அந்த ஆட்டை என்ன பண்ணும்? சாயங்கால வேலையில அடிக்க வேண்டும். அப்ப அடிக்கும் போது அதுல இருக்கிற ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணும்? அடையாளமாக உங்கள் வீட்டு நிலைவாசல்ல என்ன பண்ணும்? நிலைச்சட்டம் தெரியுது, வீட்டுல நிலையில தான் இருக்குல்ல, நிலைச்சட்டம் 2லும் பூசணும், மேல் சட்டத்திலையும் என்ன பண்ணும்? பூசணும். ஆண்டவர் அடையாளமாக கொடுத்தார். இப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக பூசப்பட்டது என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். அதே போல உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தின அந்த ரத்தம் என்ன தெரியுமா? நமக்கு அடையாளமாக நம்முடைய பாவத்துல மீட்டுக் கொள்ளும்படியாக என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகி அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டு எடுத்தார்னு சொல்லி பார்க்கணும். யோவான்ல வாசிக்கிறோம்ல, இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் சாமி என்ன பண்ணாரு? அடையாளப்படுத்தினதை நம்மளால பார்க்க முடியும். அதேதான் 1 கொரிந்தியர்ல ஏற்கனவே வாசிச்ச அதே வசனம் தான் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக
பலியானார். எப்படி அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சங்காத தூதர் கடந்து போகும்போது அந்த அழிவு ஏற்படாதபடி அந்த குடும்பத்தை அந்த ரத்தம் காக்குவதற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டதோ, அதே போல என்னுடைய குடும்பத்தையும் இந்த சபையும் காத்துக் கொள்வதற்காக என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்துக் கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ரத்தம் அந்த மீட்புக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து 8வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வச்சு வாசிக்கணும்னு சொன்னீங்கன்னாக்க அங்க விவரமா எழுதப்பட்டிருக்கு. அந்த ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை என்ன பண்ணுமாமா? புசிக்கணும். ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்தாச்சு, அதை சாயங்காலம் அடிச்சாச்சு. அடிச்ச ஆட்டுக்குட்டியை எப்படி சாப்பிடணும்? நம்ம ஒரு மட்டன் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 7-8 விசில் விடுவோமா? குக்கர்ல வச்சு வேவிச்சா கூட சரியா வேகாது இல்ல? ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வேவிச்செல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, நீ என்ன பண்ணு, அதை அப்படியே சுடணும்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா சுடணும்னு சொன்னாரு? நீங்க நிறைய பலிகளை நீங்க லேவியராகம புத்தகத்துல நிறைய பலிகளை வாசிக்க முடியும். ஒவ்வொரு பலிகளும் செலுத்த வேண்டிய ஒரு முறைகள் இருக்கு. அதுல மிக குறிப்பா 2 பலிகள் மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சர்வாங்க தகன பலியும் பாவ நிறுத்தி பலியும் ஒண்ணு கூட எடுத்து வைக்க முடியாது. எல்லாவற்றையும் என்ன பண்ணும், அப்படியே தகனத்தை செலுத்திடணும். ஒரு பகுதியை கூட எடுத்து, மற்ற பலியெல்லாம் பாத்தீங்கன்னா சில பகுதிகளை எடுத்து வச்சுக்குவாங்க, ஒரு சில பகுதி பாட்டை தான் தகன பலி செலுத்துவாங்க, நெருப்புல அக்கினியில போடுவாங்க. பட் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்படுற பலியும் முற்றிலுமாக அதை என்ன பண்ணோம், நெருப்புல சுட்டரிக்க வேண்டும் சொல்லி தேவனுடைய திட்டமா இருந்தது. ஆகையினால அந்த சுட்டரிக்கப்பட்ட அந்த மாமிசத்தை எப்படி சாப்பிடணும்? இன்னைக்கு நமக்கு கிரில் பார்த்துருப்போம்ல, நம்ம அதை தான் டெய்லி பார்ப்போம். கிரில் அப்படிதான் நெருப்புல சுட்டுட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடணும் என்ன பண்ணுவோம்? சாஸ் ஊத்துவோம், மயோனஸ் தொட்டுக்குவோம், அதுக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு சட்னி கொடுப்போம் பாரு, அதெல்லாம் தொட்டு டேஸ்டா சாப்பிடுவோம்ல. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படிலாம் இல்லை. இந்த சுட்டதை எப்படி நம்ம சாப்பிட சொன்னாரு? கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் சாப்பிட சொன்னார். இந்த 2 பொருளோட சேர்த்து அதை சாப்பிடணும். ஏன் புளிப்பில்லாத அப்பம்? 2 ரீசன் அதுக்கு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவங்க மாவு அந்த ஒரு மாவு பிசைஞ்சு அது புளிப்பாக்குனா சில டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு கூட இந்த பஸ்காவை ஆயத்த பண்றதுக்கான அவங்களுக்கு டைம் இல்ல. ஒண்ணு, புளிப்பு பாவத்துக்கு சமமா இருக்கிறது. புளிப்பு வேதாகம் ஃபுல்லா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க பாவத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல இன்னொன்னு, வேறு பிரிக்கிறதை புளிப்பு காண்பிக்கிறது. வேறு பிரிக்கிறது அப்படின்னு எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து இருக்கிறவங்க இங்கிருந்து என்ன பண்ண போறாங்க? வேறு பிரிக்க போறாங்க. ஒரு பாயிண்டா. 2வது, கசப்பான கீரை எதுக்கு அப்படின்னா, நம்ம வாசிச்ச காலைல பார்த்தோம்ல, அவருடைய ஜீவனும் கசப்பாக மாற்றினார்கள் சொல்லி ஒரு வசனம் வாசிச்சோம். அப்படின்னா அவங்க அவங்க படுற உபத்திரவும் வேதனையும் அவருடைய ஆத்மாவுக்கு அவ்வளவு கசப்பாக இருந்தது. அதை நினைவு கூறும்படியாக தான் அந்த கசப்பான கீரையோடு சேர்த்து என்ன பண்ணாரு? புசிக்க சொன்னார். இன்றைக்கு நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது நாமளும் என்னவாதான் இருந்தோம்? எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தார்களோ, நாமளும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல இருந்தோம். புளிப்பில்லாத அப்பம் எப்படி அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க மீட்டு எடுக்கக்கூடியது அதை அடையாளமா இருக்கோ, நம்மளையும் ஆண்டவர் புளிப்பில்லாதவர்களா, என்ன பாவம் இல்லாதவர்களா மீட்டு எடுக்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும். இன்னொன்னு, நம்மளும் அந்த கசப்பான கீரையோடு நம்ம பாவத்துல இருக்கும்போது நம்ம அந்த பாவத்தின் வருத்தத்தோட நம்ம இருந்திருப்போம் இல்லையா? நம்ம இதுல மத்தியில வாசிக்கிறோம்ல, வருத்தப்பட்டு பாரசுக்கிற என்னோடும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? இளைப்பாறுதலை தருகிறேன். அடுத்த பகுதியாக 11ஆம் வசனம் வாசிச்சுங்களேன். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை கொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாக புசிக்கப்படுவீர்கள். சரி, பஸ்கா பலி செலுத்தியாச்சு, ரத்தத்தை பூசியாச்சு, அது எப்படி மாமிசத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் நெருப்புல சுட்டாச்சு, அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் அதை என்ன பண்ணியாச்சு? சாப்பிட்டாங்க. ஆனா எப்படி சாப்பிடணும்? ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, எப்படி நீங்க அதை சாப்பிடணும் அப்படின்னா, கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொண்டு. அப்படின்னா இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ட்ரெஸ் நீங்க போட்டுக்கிட்டு நம்ம இடத்துல கிளம்பணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தானே மாத்துறோம். குளிச்சு கிழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? மாத்தி ரெடியா இருக்கிறோம். உங்கள் அறையில கச்சைகளை கட்டி கொண்டு, பாதரட்சை என்ன பண்ணுங்க? தொடுத்து கொண்டு, செப்பல் மாட்டிக்கங்க. அது சொல்றாரு, உங்கள் தடியை பிடித்து கொண்டு தீவிரமா என்ன பண்ணும்? புசிக்கணும். அப்படின்னா ஏதாவது நமக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு.
இப்படிதான் ஆண்டவர் புசிக்க சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? இதுதான் அவங்க புசித்த இந்த பஸ்கா, இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் புசிக்கும் போல இப்பெல்லாம் அவங்க புசிக்கல, ரொம்ப ரிலாக்ஸா ஜாலியா அப்படிதான் புசிச்சாங்க. ஆனா இந்த ஏன் அப்படி தீவிரமா புசிக்க சொன்னார்னா, அவங்களுக்கான டைமே இல்லை. அடுத்து மீட்பு வாசல் படியில வந்து ரெடியா நிக்குது, அவங்க கிளம்புறதுக்குள்ள அவங்க கிளம்பிடணும். அப்ப போய் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் ஆண்டவர் தீவிரமா என்ன பண்ணாரு, புசிக்க சொன்னார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சரியா? இப்ப இது நமக்கு எடுத்து நம்ம பார்க்கும்போது எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பு சமீபத்துல இருக்குது, அவங்க விடுதலை ஆக போறாங்க, எகிப்திலே அவங்களை துரத்த போறாங்க, நீங்க தீவிரமா புசிப்பதற்கு ஆயத்தமாக நீ உடை உடுத்திக் கொள்ளு, உன் கால்களை பாதரட்சை தொடுத்துக் கொள்ளு, கையில தடியை பிடிச்சு கொள்ளு, தீவிரமா புசின்னு ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல நம்மளுடைய மீட்பு என்ன ஆச்சு, நம்ம தேவனுடைய வருகை மிக சமீபமா வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. இப்ப நாம எப்படி இருக்கணும்னா, நம்ம எபேசியர்ல வாசிச்சது போல அவர் அவங்க சொல்றால, ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்து கொண்டவர்களாய், சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிச்சுக்க சொன்னார். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில கட்டி கொண்டு தரித்தவர்களாய், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாய். இன்றைக்கு நம்ம அப்படிதான் இருக்கணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தீவிரமா புடிச்சாங்களோ, இன்னைக்கு அதே போல நாம அந்த தேவனுடைய சத்தியத்தை கையில ஏந்தினவர்களாய், தேவனுடைய வருகை சமீபமா இருக்கு என்பதை உணர்ந்தவர்களாய், ஆயத்தம் என்னும் சமாதானத்தை சுசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்து கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதே யாத்திராகமம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பகுதியை ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எகிப்தின் தேவர்கள் ஒன்றுமில்லை, நான் தான் தேவன் என்பதை இந்த பகுதியில் அவர் நிரூபித்து காண்பித்தார். எகிப்தின் தேவர் மேல் நீதியை செலுத்தினார். அது மட்டுமல்ல, ரத்தம் பூசப்பட்ட உங்கள் வீட்டை என்ன பண்ணுவார் ஆண்டவரே, கடந்து போவேன் சொல்லி இந்த பகுதியில அதை எழுதினாரு. இந்த பகுதியை தான் நித்திய கட்டளையாய் அவர்களுக்கு நியமிக்கும்படியாக இந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்து 42ல இருந்து 50 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய பஸ்காவை ஆசரிக்கும் விதத்தை அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. எப்படி பஸ்காவை ஆசரிக்கணும் என்பதை, அதை இரவுல ஆசரிக்கணும், இது எல்லா நியமங்களையும் ஆண்டவர் அங்க கொடுத்திருந்தார். 46வது வசனத்தை பிடிச்சி பார்க்கும்போது கூட அந்த பஸ்கா புசிக்கிறாங்க இல்லையா, கசப்பான கீரை புளிப்பில்லாத அப்பத்தோட புசிக்கும் போது அந்த மிருகத்தோட ஒரு எலும்பு முறிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். பஸ்கா பலியோட எலும்பு என்ன பண்ணக்கூடாது, முறிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதோட நிறைவேறுதலாய் பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது அவர் மரிச்சிட்டார். அப்போ போய் அங்க சிலுவையில இருக்கவங்களாம் என்ன சாகல உயிரோட இருக்காங்களா செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, காலை முறிச்சிருவாங்களாமா, காலை முறிச்சிருவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அப்படிதான் முறிக்க வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் மரித்திருந்தார். அந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அவர் கால்கள் எலும்புலும் ஒன்றாயிரம் முறிக்கப்படுவது இல்லை என்பது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் அப்படி நடந்தது. பஸ்கா பலியில அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த பஸ்காவோட ஒரு எலும்பை கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, முறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 42ல இருந்து 50 வசனங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். சோ இந்த 12வது அதிகாரத்துல நம்ம 11வது அதிகாரத்துல கூட நம்ம கடைசி 10வது வாதை எதனால, 10வது வாதை எப்படி இருக்குன்னா, தலைச்சன் சங்காரம், தலையீற்றின் சங்காரம், 2 எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கான வித்தியாசம், இதுதான் 10வது வாதையில இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் ஏன் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தார் என்பதை குறித்து பார்த்தோம். ஏன் தலையீற்றை ஆண்டவர் மிருகஜீவங்கள் தலையீற்றை ஏன் சங்கரித்தார் என்பதை பார்த்தோம். இருவருக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருந்தது என்பதையும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த 12வது அதிகாரத்துல மிக முக்கிய நிகழ்வாகிய மீட்பின் ஒரு நிகழ்ச்சி தான் பஸ்கா பலியோட அந்த நிகழ்ச்சி நடந்ததை பார்த்தோம். அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இந்த பஸ்காவுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் என்ன கனெக்ஷன் இருந்தது என்பதையும் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இப்ப இறுதியாக கிறிஸ்தவர்களுக்கும் பஸ்காவில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான் பழைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள் இந்த இதுல இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு, நமக்கு இன்னைக்கு இருக்கிற பண்டிகைகள் தெரியும், ஆனா பஸ்கா பண்டிகை குறிச்சான அறிவு நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா இந்த பஸ்கா பண்டிகையில இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டுமல்ல, இந்த பஸ்காவோட மைய செய்தியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த செய்தி எதுங்க, அதை அப்படியே முழு கொஞ்சம் கூட மாத்தாம அப்போஸ்தலன் பவுல் அப்படியே எழுதினார்.
அப்படி திட்டமா மறைமுகமாக சொல்ல, நேரடியாகவே என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பதை அங்க தெளிவுபடுத்த பார்க்க முடியும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலிக்கும் நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானதுக்கு இடையில நிறைய ஒற்றுமை இருக்கு. அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டிக்கு பழுதில்லாமல் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவும் பாவம் இல்லாத இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இஸ்ரவேல் அடிமைத்தனத்திற்கும் ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டுதான் மீட்கப்பட்டுச்சு. நாம் பாவத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மீட்குவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இந்த பஸ்காவில் நம்ம கவனிக்க வேண்டியதான அந்த கடைசியா ஒரு ஆலோசனையா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முழு நிகழ்ச்சியுமே 2 விஷயம் தான் அங்க பிரதானமா இருந்துச்சு. ஒண்ணு கீழ்ப்படிதல், இன்னொன்று விசுவாசம். நம்ம பார்த்த அந்த 12வது அதிகாரத்துல பஸ்கா பலியில 2 பிரதான சம்பவத்தை நம்மள பார்க்கணும். ஒண்ணு கீழ்ப்படிதல், இன்னொன்னு விசுவாசம். தேவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளை கொடுத்தார். அதை அப்படியே அவர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். ஜனங்களுக்கு அதை போய் அப்படியே சொன்னார்கள். ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அதை செய்தார்கள். இன்றைக்கு நமக்கான பாடமும் அதுதான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பை பெற்றுக்கொண்டார்களோ, நாமும் நம்முடைய பாவங்களுக்காக எனக்கு பதிலாக, எனக்கு ஈடுபலியாக எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து என்னுடைய பாவத்திலிருந்து விடுவித்தார் என்பதை விசுவாசித்து ஆண்டவர் வார்த்தைக்கு நாமும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை எப்படி அடைந்தார்களோ அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய பரம கானான்களுக்கும் நம்மளையும் கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். இப்ப நம்ம எங்க தெரியுமா இருக்கிறோம்? வனாந்திர பயணத்துல நம்ம இருக்கிறோம். அடிமைத்தனத்துல இருந்து மீட்டாச்சு, பூமிக்குரிய சுதந்திரத்தை அவங்க பெற்றுட்டாங்க. இப்ப நம்ம பூமிக்குரிய சுதந்திரத்தை பெறுவதற்காக ஆண்டவர் நம்ம மீட்டுக்கொள்ள பரலோகத்துல இருக்க சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை பரம காலனுக்காக அழைத்திருக்கிறார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 40 வருஷம் வனாந்தரத்துல எப்படி இருந்தார்களோ அதே டிராவல்ல தான் இப்ப நம்ம அந்த பயணத்துல தான் இருக்கிறோம். இஸ்ரவேல் எத்தனை பேர் கீழ்ப்படியாம தன் இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் வனாந்தரத்துல மாண்டு போனார்கள். கீழ்ப்படிந்த மட்டுமே கானானுக்குள்ள போனாங்க. அதே போல இந்த நாட்களில மீட்கப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் பரம கானானுக்கு, பரலோகத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம் இருதயத்தை கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் பிரதர் சொன்னது போல அதை கிட ஒரு பெரிய தண்டனை நமக்கு எதுவுமே இல்லை. தேவன் நம்ம கண்டுக்காம விட்டுருவாரு. எப்படி அந்த இங்க இருந்து கிளம்பி போனவங்கள நிறைய கீழ்ப்படியாத சந்ததி தேவன் ஆலோசித்தாரோ அதே போல இந்த வனாந்தர பயணத்துல இருக்க நீங்கள் நானும் மிக ஜாக்கிரதையாக, மிக எச்சரிக்கையாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் பரலோகத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தை சுதந்தரிப்போம். கீழ்ப்படியாமல் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் இதே இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அழிந்துருவோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. அதனால நம்ம கர்த்தரை விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நம்முடைய பரலோகத்துல சேர்ப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கின மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வழிநடத்தின அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு இருந்து பரிசுத்த ஆவியாக கொண்டு நம்ம பரலோகத்துல சேர்க்கிற வரைக்கும் நம்ம நடத்துவாராக. ஆமென்.